இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நூல்கள் மற்றும் நூலாசிரியர் பத்தி பார்க்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் ஒன், அன்னை மொழியே காவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே காவலரேறு பெருஞ்சித்திரனார். இது எப்படி ஞாபகம்? அன்னை அன்னை அப்படின்னா அம்மா. அம்மா தான் எல்லாருக்குமே பெரிய சொத்து அப்படின்னு பெருஞ்சித்திரன். ஸோ அன்னை பெருஞ்சித்திரன், பெரும் ஓவியம், இந்த மாதிரி ஞாபகம். ஓகே, செகண்ட் ஒன், தமிழ் சொல் வளம் தேவநேய பாவனார். தமிழ் சொல் வளம் தேவநேய பாவனார். இது எப்படி அப்படின்னா, தமிழ் அப்படின்னாவே நம்ம தேகத்துல நம்ம உடம்புல ஒட்டுநர், ஓகேவா? அதை நம்ம எப்பவுமே நேசிப்போம். தமிழ் சொல் வளம் தேகத்துல ஒட்டுனது, அதை எப்பவுமே நம்ம நேசிப்போம், ஓகேவா? தமிழ் சொல் வளம் தேவநேய பாவனார். நெக்ஸ்ட், இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார். இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார். மொழி அப்படின்னாவே மொழிதான் நமக்கு கவிதைகள் இயக்க பயன்படுத்துவோம். அந்த மொழி கவி, மொழி கவி, ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன். இதுல பாருங்க, அணி அப்படின்றது இதுல முதல்வன் அப்படின்னு மார்க் பண்ணிருக்கோம். நம்ம மட்டும் முதல்வரா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன அணினா நகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நகை வாங்கினாலும் வாங்கிடுறோம். இல்ல முதல் மார்க் வாங்கி படிச்சு பாஸ் பண்ணி ஒரு பெரிய போஸ்டிங் போயிட்டோம்னா கூட நம்ம நினைச்ச அணிகலன்களை நம்ம வாங்கிக்கிறலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், காற்றே வா பாரதியார். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காற்றை பார்த்தாவே பாரதியாருக்கு கவிதை எழுத வந்துடும். மேக்சிமம் கவிதை எழுதுற எல்லாருமே காற்று மழை இந்த மாதிரி பார்த்து எழுதுவாங்க, இயற்கையை ரசிப்பாங்க. ஸோ அப்படி ஒண்ணுதான் காற்று வா பாரதியார். சிக்ஸ்த் ஒன், முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லை அப்படின்னா முல்லை காடு மாதிரி, முல்லை காடுகளை ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, மரம் காடு இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதுல காடு மரம் அப்படின்னாவே என்ன ஞாபகம்? பூதம் தான் ஞாபகம். அப்ப நப்பூதனார், முல்லைப்பாட்டு நப்பூதனார். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புயலில ஒரு புயல் அடிக்குது. அந்த புயல்ல ஒரு தோணினா படகு, படகுல ஒரு பேரு சிங்கர் பாட்டு பாடிட்டே வர்றாரு, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதே உங்களோட ரிப்பீட் பண்ணிடுவோம். புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். நெக்ஸ்ட் எயிட் ஒன், காசி காண்டம் அதிவீர ராம பாண்டியர். காசி காண்டம் அதிவீர ராம பாண்டியர். இப்ப ராமர் காட்டுக்குள்ள வனவாசம் போவார்ல, அது மாதிரி இதுல எப்படின்னா காசிக்கு போறாரு ராமர். அந்த மாதிரி காசி காண்டம் அதிவீர ராம பாண்டியர். ராமர் காசிக்கு போற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நைன்த் ஒன், மலைப்படு கடாம் பெருங்கௌசிகனார். மலைப்படும் கடாம் பெருங்கௌசிகனார். இப்ப மலை அப்படின்னாவே அது எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாதான் இருக்கும், ஓகேவா? அது மாதிரி வச்சா மலைப்படு கடாம் பெருங்கௌசிகனார். ஆப்ஷனை பார்த்தா நம்ம ஈஸியா செலக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டென்த் ஒன், கோபல்லபுரத்து மக்கள் இ ராஜ நாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் இ ராஜ நாராயணன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? கோ அப்படின்னாவே பசு, அதாவது நாராயணன் கிருஷ்ணர் அந்த கோபல்லபுரத்துல என்ன பண்ணுவாரு, மாடுகள் எல்லாம் நிறைய மேய்ப்பாருல்ல, இந்த மாதிரி போனா பசு, இங்க நாராயணன். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கோபல்லபுரத்து மக்கள் இ ராஜ நாராயணன். இப்போ நெக்ஸ்ட், பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். இதை எப்படி ஞாபகம்? பெருமாள் தான் நம்மளை ஆள்றவருக்கு, பெருமாளப்பா அப்படி சொல்லுவாங்க. பெருமாள் ஆழ்வார், பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பரிபாடல் கீராந்தையார். பரிபாடல் கீராந்தையார் ஒரு மொழி பிராகிருத மொழின்னு சொல்லுவாங்க. பிராகிருத மொழி பிராகிருத. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் 13 நீதி வெண்பா காப்பா செய்குதண்டி பாவலர். காப்பா செய்குதண்டி பாவலர். நீதி வெண்பா காப்பா செய்குதண்டி பாவலர். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீதி நீதி கிடைக்கல அப்படின்னா நம்மளோட நிலைமை எப்படி ஆயிரும் அப்படின்னா ரொம்ப பாவமா ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. காப்பா செய்குதண்டி பாவலர். ஓகே நெக்ஸ்ட் 14 திருவிளையாடற் பிராணம் பரஞ்சோதி முனிவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிராணம்னாவே கதைக்கு வச்சுருப்பாங்க. நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் பரஞ்சோதின்னு ஒரு பையன் வந்து எப்பவுமே வந்து முனிவர் மாதிரி வந்து கதையை அளந்துட்டு ஒரே பிராணம் வாயை திறந்தாலே ஒரே பிராணம் தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது எல்லாமே நமக்கே நம்ம வந்து ஈஸியா இந்த வார்த்தையால அந்த ஆத்தர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தான் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருந்தா எடுத்துக்கிறோங்க, இல்லையா நம்ம கண்டென்ட்டை மட்டும் ரீட் பண்ணிக்கிறீங்க. ஓகே நெக்ஸ்ட் புதிய நம்பிக்கை கமலாலயன். கமல் சாருக்கு எப்படி பிக் பாஸ் ஷோலையோ ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லும்போது சொல்லுவார், நம்ம நம்பிக்கையோட இருந்தா கடைசியில நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். எப்பவுமே ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுது. அதை வச்சுக்கலாம். புதிய நம்பிக்கை கமலாலயன். 15 பூத்தொடுக்கல் உமா மகேஸ்வரி. இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல எல்லாம் உமாக்கான்றாங்க. யாராவது ஒருத்தர் உமாங்கிற பேர்ல வந்து இருப்பாங்க. அவங்க நல்லா வந்து பூத்தொடுப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இப்ப குமார குருபரர். முத்துக்குமாரசாமி குமார குருபரர். 17 கம்பராமாயணம் கம்பர். அடுத்து பாய்ச்சல். 18 பாய்ச்சல் சா கந்தசாமி. அதாவது பாய்ச்சல் அதாவது விவசாயிகளுக்குலாம் தண்ணி பாய்ச்சுவாங்க. அப்ப வந்து அந்த விவசாயம் தான் அவங்களுக்கு சாமி மாதிரி, அதுதான் சோறு பொருள். ஸோ பாய்ச்சல் சாமி கந்தசாமி. ஓகே நெக்ஸ்ட் சிற்றல் ஒளி மாப்போ சிவஞானம். இப்ப ஒளி அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், ஞானம் அந்த மாதிரி ஒளி ஞானம். 20 ஏறு புதிதா ராஜ கோபாலன். அதாவது நம்ம ராஜா வீடா இருந்தா நம்ம எப்பவுமே வந்து என்ன நம்ம வீட்டுல இருக்க எல்லாமே புதுசாவே இருக்கும். எந்த பொருளா இருந்தாலும் புதிய பொருளா இருக்கும். ஏன்னா நம்ம ராஜா வீடுல அதனால அந்த மாதிரி ஏர் புதிதா பூவா ராஜ கோபாலன். 21 சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். இது காமன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து 22 ஞானம் வேணுகோபாலன். அதாவது ஞானம்னா அறிவு எல்லாருக்கும் என்ன கண்டிப்பா வேணும். ஓகேவா. நெக்ஸ்ட் 23 காலக்கணிதம் கண்ணதாசன். 24 சித்தாளு நாகூர் ரூமி. அதாவது நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சித்தாளு வந்து தேவை. இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ரூம் கட்டுறதுக்கு சித்தாளு தேவை. சித்தாளு நாகூர் ரூமி. 25 தேம்பாவனி வீரமா முனிவர். பாவனி மாமுனி தேம்பாவனி வீரமா முனிவர். 26 ஒருவன் இருக்கிறான் அழகிரிசாமி. இப்ப நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பா ஒரு கருத்து அவன் என்னை காப்பாற்றுவான். அவன் யாரு? சாமி தான் நம்மளை காப்பாற்றணும் அந்த மாதிரி. ஓகே. இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.